பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். உழவர் உலகம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். லாபகரமான ஒருங்கிணைந்த பண்ணையம் தொடர் நிகழ்ச்சி. முத்தழக, முத்தழக, வீட்டில் இருக்கியா புள்ள? வாங்க பட்டக்கா, நான் உள்ளதான் இருக்கேன், உள்ள வாங்க. ஓ, இங்கன்னு இருக்கியா? ஆமாக்கா. என்ன பையும் கையுமா வந்திருக்கீங்க? எங்க கிளம்பிட்டீங்க? சந்தைக்கு போயிட்டு வரலாமேன்னு கிளம்புனேன் புள்ள. அதான் உனக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். நான் என்னக்கா வாங்க போறேன்? சந்தையில தான் எங்க மாமா அறுவடை பண்ண காய்கறிகளை வித்துட்டு இருப்பார்ல, விற்பனை முடிஞ்சதும் வீட்டுக்கு தேவையானதை அவரே வாங்கியாந்துட போறாரு. அட, நான் ஒருத்தி, அது எனக்கு ஞாபகமே இல்லையே. ஆறுமுகம் இன்னைக்கு சந்தையில் இருக்குங்கிறத நான் மறந்தே போயிட்டேன். ஆமாக்கா, நீங்க என்ன வாங்க போறீங்க? அது கொஞ்சம் விதை பயிரெல்லாம் வாங்க வேண்டியிருக்கு. ஓஹோ, சரிக்கா. அப்புறம் நாட்டுக்கோழி வாங்கி வளர்க்க போறதா சொல்லிட்டு கிளம்புனீங்களே, என்ன ஆச்சு? உனக்கு தெரியாதா முத்தழகு? இந்த பட்டு ஒரு விஷயத்த பட்டுன்னு பிடிச்சிப்பேன்னு ஒருங்கிணைந்த பண்ணைய முறையில் நாட்டுக்கோழி வளர்க்குறதுனால எம்புட்டு பலன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு விடுவேனா? மறுநாளே வாங்கியாந்துட்டல்ல நாட்டுக்கோழிகளை. அதானே, பட்டக்காவா கொக்கா? முத்தழகு, நானே கேட்கணும்னு இருந்தேன் புள்ள. ஒருங்கிணைந்த பண்ணைய முறையில் இன்னும் வேற என்ன வளர்க்கலாம் புள்ள? அவ்வளவுதானே, இதோ இப்ப கேட்டுருவோம். ஓஹோ, அப்போ ரெடியாக தான் இருக்க போல. ஆமாக்கா, ஒருங்கிணைந்த பண்ணையத்திற்கு ஏற்ற வாத்து வளர்ப்பு தொழில்நுட்பங்கள் குறித்து காஞ்சிபுரம் உழவர் பயிற்சி மைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் கே பிரேமவள்ளி அவங்க தான் தகவல்களை சொல்ல போறாங்க. கவனமா கேட்போம். பொதுவாக கால்நடைகளை நம் நாட்டில் விவசாயத்திற்கு அடுத்தபடியாக கால்நடை மற்றும் கோழி வளர்ப்பை பண்ணையாளர்கள் பெரிதும் விரும்பி வளர்த்துட்டு வராங்க. கால்நடைகள்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த கறவை மாடு வளர்ப்பு, செம்மறியாடு, வெள்ளாடு, வெண்பன்றி மற்றும் முயல் வளர்ப்பு ஆகிய பண்ணை முறைகளையும், கோழிகள்னு எடுத்துக்கிட்டோம்னா இறைச்சி கோழி, முட்டைக்கோழி மற்றும் நாட்டுக்கோழிகளை பெரிதும் வளர்த்து வர்றாங்க. ஆனால் இந்த மாற்று இன கோழிகள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, கோழிகளுக்கு மாற்றாக வளர்க்கப்படக்கூடிய ஜப்பானிய காடையாகட்டும், இல்லை வாத்துக்கள், வான்கோழி மற்றும் கினி கோழிகளை நம்ம மாற்று இன கோழிகள் என நம்ம அழைக்கிறோம். இந்த மாற்று இன கோழிகளினுடைய முட்டை மற்றும் இறைச்சிகளை தங்கள் உடல் நலனில் அக்கறையுள்ள மக்கள் அதிகம் விரும்புவதால் இந்த மாற்று இன கோழிகளின் தேவை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது. பொதுவாக கால்நடை மற்றும் கோழிகளை பல்வேறு வளர்ப்பு முறைகளில் நாம் வளர்க்கலாம். குறிப்பாக புறக்கடை முறை, அதாவது மேய்ச்சல் முறைன்னு சொல்லலாம். இல்லை இன்னொரு பெயர் சொல்லணுன்னா திறந்த வெளி வளர்ப்பு முறை அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது முறையாக கொட்டகையுடன் கூடிய மேய்ச்சல் முறை, அதாவது நைட்டு மட்டும் நம்ம ஷெல்டர் மாதிரி கொட்டகையை அமைத்து பகலில் கால்நடைகள் மற்றும் கோழிகளை மேய்ச்சலுக்கு அனுப்பும் முறை கொட்டகையுடன் கூடிய மேய்ச்சல் முறை. மூன்றாவது முறையாக கொட்டகை முறை, அதாவது கொட்டகைக்குள்ளாகவே நம்ம வெளியில் கோழிகளையோ இல்லை மற்ற கால்நடைகளையோ விடாமல் கொட்டகை முறையிலேயே நம்ம கொட்டகைக்குள்ளேயே அடைத்து வளர்ப்பது நம்ம கொட்டகை முறை அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
பண்ணையாளர்கள் தங்களிடம் உள்ள இடவசதி மற்றும் பொருளாதார வசதியை பொறுத்து தான் நம்ம வந்து கால்நடை இனங்கள் ஆகட்டும், இல்லை கோழிகள் ஆகட்டும், அவங்கவங்க விருப்பத்திற்கு ஏற்ப தனித்தனி தொழிலாகவும் நம்ம வந்து இதை வந்து பண்ணலாம். அதாவது ஒரு கறவை மாடு வளர்ப்புனா கறவை மாடு மட்டும் தனியாக பண்ணுறது, இல்லை வெள்ளாடுனா வெள்ளாடு மட்டும் தனியாக பண்ணுறது, நாட்டுக்கோழினா நாட்டுக்கோழியை மட்டும் தனியாக பண்ணுறதுன்ற மாதிரி ஒவ்வொரு தொழிலையும் தனித்தனியாக தொழிலாக பண்ணலாம். இல்லைன்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில்களை நம்ம ஒருங்கே இணைத்து ஒரே தொழிலாகவும் நம்ம வந்து செய்து வரலாம். அதாவது இப்படி ஒன்றுக்கும் மேற்பட்ட ஒன்றுக்கொன்று சார்புடைய தொழில்களை நம்ம ஒன்றிணைத்து செய்யும் பண்ணை முறையே நம்ம என்ன சொல்கிறோன்னா ஒருங்கிணைந்த பண்ணை முறை அப்படின்னு சொல்கிறோம். இப்படி இந்த மாதிரி ஒருங்கிணைந்த பண்ணை முறை செய்கிறதுனால ஒரு தொழிலில் கிடைக்கக்கூடிய விளைபொருளானது மற்றொரு தொழிலுக்கு உள்ளீடு பொருளாக இருக்க வேண்டும். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஒவ்வொரு தொழிலுக்கும் சார்ந்த தொழில்களை தான் நம்ம ஒன்றிணைக்க முடியும். ஒன்றுக்கொன்று சார்ந்து இல்லாத இருக்கக்கூடிய தொழில்களை தனித்தனியாக தான் நம்ம பண்ண முடியுமே தவிர இந்த ஒருங்கிணைந்த பண்ணை முறையில் கொண்டு வர்றது மிகவும் கடினமாக இருக்கும். அதனால் இப்போ பண்ணையாளர்கள் நம்ம வந்து எந்த பண்ணைய முறைகளை தேர்ந்தெடுக்கும்போது நம்ம அந்த பண்ணைய கழிவுகளை முறையாக பயன்படுத்துறது அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக இருக்குது. இதனால் நம்ம ஒன்றுக்கொன்று சார்புடைய தொழில்களை வந்து செய்கிறதுனாலையும் பண்ணைய கழிவுகளை முறையாக திரும்பவும் மறுசுழற்சி செய்து பயன்படுத்துவதனாலையும் நம்ம உற்பத்தி செலவை நம்ம வந்து குறைக்கலாம். அதனால் நல்ல லாபத்தை நம்ம வந்து அடையலாம். இதுதான் அந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தினுடைய முக்கிய குறிக்கோளாக இருக்கிறது. ஆக இப்போது நம்ம என்ன செய்யலாம்னா, இப்போது விவசாய தோட்டங்களில் வாத்துக்களை எப்படி நம்ம வளர்க்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். வாத்து வளர்ப்பானது நமது தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் வட தமிழகத்தில் தான், குறிப்பாக காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, விழுப்புரம், வேலூர் மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் மிகவும் அதிக அளவில் வளர்த்துட்டு வராங்க. ஏன் இங்கே அதிகமாக இருக்குன்னா, இங்கெல்லாம் நீர்நிலைகள் அதிகமாக இருக்கிறது, ஏரிகள் குட்டைகள் அதிகமாக இருக்கிறதுனால இங்கே அதிகமாக வளர்க்குறோம். குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய வாத்துக்கள் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது இந்த சன்னியாசி வாத்து, கீரி வாத்து. சன்னியாசி பேரே சன்னியாசி. சன்னியாசி என்ன உடை அணிவார்? காவி நிறத்தில் இந்த வாத்துக்கள் இருக்கிறதுனால இதுக்கு பேர் சன்னியாசி வாத்து. அடுத்தது கீரி வாத்து. கீரி வாத்துன்னா, கீரினா என்ன? கோடுகள் வந்து இந்த வாத்துகளுடைய இறகுகளில் கருப்பு வெள்ளை கோடுகள் காணப்படும். அதனால் இதுக்கு பேர் கீரி வாத்து. இந்த கீரி வாத்தில் இருக்கக்கூடிய சேவல்கள் தான் நன்றாக இனப்பெருக்கம் செய்யக்கூடிய சேவல்களாக இருக்குது, அதாவது வாத்துக்களில். அதனால் இதை அதிக அளவில் நம்ம இனப்பெருக்கத்திற்காக பயன்படுத்துகிறாங்க. இந்த தமிழகத்தில் வளர்க்கப்படக்கூடிய வாத்துக்கள் அனைத்துமே முட்டையிடக்கூடிய வாத்துக்களாக தான் இருக்குது. இந்த முந்தைய காலங்களில் வாத்துக்களின் எண்ணிக்கையை வந்து 12 மடங்காக, அதாவது டசன் கணக்கில் தான் கணக்கிட்டு 50 முதல் 300 வரையிலான வாத்துக்களை கூட்டமாக நாடோடி முறையில் தான் நம்ம வாத்துக்களை பெரும்பாலும் வளர்த்துக்கிட்டு வந்தாங்க. இப்போ தான் காலப்போக்கில் என்ன ஆகுது, நமக்கு வந்து மேய்ச்சல் முறையில் நம்ம வந்து வளர்க்குறோம். சில சமயம் கொட்டில் முறைகளையும் நம்ம வந்து வாத்துக்களை வைத்து வளர்க்குறோம். ஆனால் தற்போது 1000 முதல் 4000 வரையிலான வாத்துக்களை பண்ணையாளர்கள் கூட்டமாக இப்போ வளர்த்துட்டு வராங்க. இதே போலவே முந்தைய காலங்களில் வாத்து குஞ்சுகளையும் இயற்கை முறையிலான அடைகாக்கும் கோழிகளை கொண்டு தான் நம்ம வந்து பொறித்து வந்தாங்க. ஆனால் தற்போது வாத்து குஞ்சுகளின் தேவை அதிகமாக இருக்கிறதுனால அதிக எண்ணிக்கையில் வளர்ப்பதனாலையும் நவீன செயற்கை முறையில் குஞ்சு பொறிப்பு மூலம் வாத்து குஞ்சுகளை நம்ம அதிக அளவில் பொறித்து வளர்த்துக்கிட்டு வரோம். இப்போ வாத்து குஞ்சுகள் முதல் 2 வாரங்கள் நம்ம ஆழ்குளங்களில் தான் நம்ம வந்து உபயோகித்து நம்ம வளர்க்கலாம். தகுந்த வெப்பம் கொடுத்து நம்ம வந்து வளர்க்கணும். சில பண்ணையாளர்கள் வந்து இந்த மாதிரியான பண்ணை முறைகளை வந்து கடைபிடித்து வராங்க. இந்த 2 வார வயதிற்கு பின்னாடி வாத்து குஞ்சுகள் மற்ற வாத்துக்களுடன் சேர்த்து நீர்நிலைகளில் மேய்ச்சலுக்கு அனுப்பப்படுகின்றன. இப்போலாம் இதுதான் நடைமுறையில் இருக்கிறது. அவ்வாறு அனுப்பும்போது குறைவான ஆழம் கொண்ட அல்லது அறுவடை செய்யப்பட்ட வயல்களிலே தேர்ந்தெடுத்து நம்ம இதுக்கு இந்த பண்ணையாளர்கள் இந்த வாத்துக்களை அனுப்பிட்டு வராங்க. முதல் 2 வாரங்களில் தீவனமாக கோழி தீவனத்துடன் வேக வைக்கப்பட்ட அரிசி, அதாவது சாதத்தை சரி விகிதத்தில் கலந்து உணவாக அளித்து கொண்டு வருகிறார்கள். அதே போல் வளர்ந்த வாத்துக்களை நீர்நிலைகளிலோ அல்லது அறுவடை செய்யப்பட்ட வயல்வெளிகளிலோ மேய்ப்பதுடன் மட்டுமே வளர்த்துட்டு வராங்க. அவ்வகையான நீர்நிலைகளில் காணப்படும் நண்டு, நத்தை, தலைப்பரட்டை, தவளை, புழு மற்றும் பூச்சிகளை மட்டுமே இவை உண்டு வாழ்கின்றன.
இவற்றுக்கென்று எந்த விதமான பிரத்யேகமான தீவனமும் அளிக்கப்படுவது கிடையாது. தமிழகத்தில் வளர்க்கப்படும் வாத்து இனங்கள் எந்தவித தீவனமும் இன்றி நன்கு முட்டையிடும் ரகங்களாக இருப்பதனால இவை பண்ணையாளர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். தமிழகத்தில் காணப்படும் வாத்துக்கள் சராசரியாக 4.5 முதல் 5 மாதங்களுக்கு முட்டையிட துவங்கிவிடும். நல்ல மேய்ச்சல் இருந்ததுன்னா 90 விழுக்காடுகள் வரை குறைந்தபட்சமாக 80 to 85 முட்டைகளை முதல் 3 மாதங்களில் தொடர்ந்து இந்த வாத்துக்கள் முட்டைகளை இடும். அதற்கு பிறகு ஒரு 10லேருந்து 15 நாட்களுக்கு கொஞ்சம் கேப் எடுத்துக்கும், முட்டை விடாமல் இருக்கும். அதுக்கு பிறகு திரும்பவும் முட்டையிட ஆரம்பிச்சிடும். ஆக ஒரு வாத்தானது ஒரு வருஷத்துக்கு 180லேருந்து 200 முட்டைகள் வரை இடம் தன்மை கொண்டவை. ஒரு சேவலுக்கு 10 முதல் 12 பெட்டை வாத்துக்கள் என்ற கணக்கில் நம்ம வளர்த்துட்டு வந்தோம்னா அதில் நமக்கு நல்ல கருவளம் தன்மை நிறைந்த வாத்து முட்டைகள் நமக்கு கிடைக்கும். இப்போ அதிகப்படியான சேவல்களை நமக்கு என்ன பண்ணலான்னா, தகுந்த அளவு உடல் எடை அடைந்த பிறகு, அதாவது ஒரு கிலோ வந்த பிறகு இல்லை 1.5 கிலோ வந்த பிறகு நமக்கு தேவையில்லாத சேவல்களை நம்ம கறிக்காக இறைச்சிக்காக விற்று நம்ம பணமாக்கிக்கலாம். குறைந்த செலவினங்களையும் கிட்டத்தட்ட பிரத்யேகமான தீவனம் எதுவுமே கொடுக்கப்படாமலும் வளர்க்கப்பட்டு வரும் நம் தமிழகத்தின் வாத்து இனங்கள் நல்ல முறையில் கூடுதல் முட்டையிடுவதால் தமிழகத்தினுடைய கிராமப்புற பொருளாதார முன்னேற்றத்திலும் கிராமப்புற ஏழை மக்களின் வாழ்வாதாரமாகவும் அமைவதில் இந்த வாத்து வளர்ப்பு ஒரு முக்கிய பங்கு வகிப்பது என்பது திடமான கருத்தாக இருக்கிறது. இப்போது ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் நெல் வயல்களில் வாத்து வளர்ப்பை எப்படி நம்ம செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போது முட்டை மற்றும் இரட்டை பண்புடைய வாத்து. இரட்டை பண்புனா என்ன? முட்டையும் விட அந்த வாத்து இறைச்சிக்காகவும் நம்ம பயன்படுத்தலாம். இது 2 நோக்கத்திற்காகவும் வளர்க்கப்படும் வாத்துகளை இரட்டை பண்புடைய வாத்துக்கள் அப்படிங்கிறோம். இந்த மாதிரி வாத்துகள் தான் அந்த ஒருங்கிணைந்த பண்ணைய வளர்ப்பு முறையில் வளர்ப்பதற்கு உகந்த ஏற்ற வாத்து இனங்களாக நம்ம சொல்கிறோம். இந்த ஒருங்கிணைந்த பண்ணை முறையில் வாத்துக்களை பகல் நேரத்தில் குளங்களிலோ விளைநிலங்களிலோ மேய்ச்சலுக்கு விடப்பட்டு பின்னாடி இரவு நேரங்களில் ஒரு வாத்துக்கு ஒரு 2 3 சதுரடி இடம் என்ற கணக்கில் கொட்டகையில் நம்ம அடைத்து நம்ம இந்த வாத்துக்களை வளர்க்கலாம். இப்போது வாத்துக்களுக்கு எப்படி தீவனத்தை கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, இது நீர்நிலைகளில் வளரக்கூடிய வாத்துக்கள் தங்களுக்கு தேவையான தீவன தேவையை பூர்த்தி செய்து கொள்ளும். அது மட்டும் இல்லாமல் அதுவே அதனோட வளர்ச்சிக்கு போதுமானதாக இருக்கிறது. சமச்சீர் தீவனம் மற்றும் அரிசி தவிடு போன்றவற்றை 1:2 என்ற வீதத்தில் கலந்து ஒரு வாத்துக்கு 100 கிராம் என்ற அளவில் தினமும் 2 முறை, அதாவது காலை மற்றும் மாலை நேரங்களில் கொடுத்து நம்ம வளர்க்கலாம். தீவனத்தை குளங்களின் கரை ஓரங்களிலோ அல்லது கொட்டகையிலோ கொடுப்பதன் மூலம் சிந்தும் தீவனமானது விரயமாகாமல் குளத்திற்கு எளிதில் வடிக்கப்படுகிறது. இதனால் இந்த சிந்தும் தீவனம் வீணாகாமல் மீன்கள் இருந்ததுன்னா மீன்களுக்கு உணவாக போகிறது. இந்த வாத்துக்களுக்கு தீவனம் அளிக்கும்போது ஆழமான பாத்திரங்களில் நீருடன் கலந்து கொடுக்கப்பட வேணாம். பாத்திரங்களில் நீரின் அளவு வாத்துக்களின் அழகு மூழ்கும் வரை இருக்க வேண்டும். ஏனெனில் வாத்துக்கள் தண்ணீரின்றி தீவனத்தை உட்கொள்ளாது. சோளம் மற்றும் கடலை புண்ணாக்கு போன்ற அதிகமான பூஞ்சா தாக்குதலுக்கு உள்ளாவதனால இந்த மாதிரி மூலப்பொருட்களை நம்ம வாத்து தீவனத்தில் பயன்படுத்துவதை குறைத்து கொள்வது மிகவும் நல்லது. நாட்டின வாத்துக்கள் பெரும்பாலும் எந்த வகை நோயினாலும் பாதிக்கப்படுவதில்லை. இருந்தாலும் கூட அனைத்து சுகாதார மற்றும் பராமரிப்பு முறைகளை ஒரு பண்ணையாளர் மேற்கொள்வது என்பது மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. இருந்தாலும் அந்த வாத்து கால்ரா வாத்து பிளேகுன 2 நோய், அந்த 2 நோய்க்கு முறையான நேரங்களில் நம்ம தடுப்பூசி போட்டுக்கிட்டோம்னா இந்த நோய்கள்லேருந்து வாத்துக்களை காப்பாற்றி விடலாம். அதே போல் இந்த அசோலான்றது ஒரு புரதச்சத்து நிறைந்த ஒரு மிதவை தாவரம். இதை எந்த சூழ்நிலையிலும் நம்ம உற்பத்தி செய்ய முடியும். இந்த புரதச்சத்தானது கோழி மற்றும் வாத்துக்களுடைய வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த அசோலாவை நம்ம தீவனத்தில் நம்ம கொடுக்கறதுனால இந்த வாத்துக்களுக்கு தேவையான புரதம் கிடைக்கிறது. இப்போ நெல் வயல்களில் நம்ம வாத்துக்களை எப்படி வளர்க்குறது அப்படின்னு பார்க்கலாம்.
இந்த இந்த முறையில், அதாவது நெல் வயல்களில் வாத்துக்களை வளர்க்குறது அப்படின்றது வந்து வாத்தும் பயன் பெறும், அதே போல் நெல் வயலும் இதிலேருந்து பயன்பெறுகிறது. எப்படின்னா, நெல் வயலில் வாத்துக்களை வளர்க்கும்போது வாத்துக்கள் நெல் வயலில் உள்ள களைகள் மற்றும் பூச்சி பூண்டு இவற்றை அதனுடைய பெரும்பகுதி தீவனத்தை நமக்கு வந்து பூர்த்தி செய்யப்படுவதனால இந்த களை மற்றும் பூச்சிகளை கட்டுப்படுத்த தேவைப்படும் வேலையால் மற்றும் பூச்சிக்கொல்லிகளுக்கான செலவுகள் குறைந்து லாபம் அதிகரிக்கிறது. மேலும் நெல் வயலில் வாத்து வளர்ப்பதனால நெல்லின் உற்பத்தியானது 20% அதிகரிப்பதாக ஆய்வு முடிவுகள் வந்து நமக்கு தெரிவிக்கின்றன. 1 ஏக்கர் நெல் வயலில் 100 முதல் 150 வாத்து குஞ்சுகளை வளர்க்கலாம். நெல் வயலில் நாற்று நடவு செய்த 10 நாட்கள் கழித்து 20 நாட்கள் வயதுடைய வாத்து குஞ்சுகள் நெல் வயலில் நம்ம விடலாம். முதல்ல 5 நாளுக்கு ஒரு நாளைக்கு 2லேருந்து 4 மணி நேரம், அதற்கு பிறகு காலையிலேருந்து மாலை வரையிலையும் நெல் வயலில் நமக்கு வந்து இந்த வாத்துக்களை விடணும். வாத்துக்கள் 3 முதல் 4 மாத வயதில், அதாவது நெற்பயிர்கள் பூக்கும் தருவாயில் இருக்கிற அந்த தருணத்தில் நெல் வயலிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு விற்பனைக்கு அனுப்பிடலாம், அல்லது வழக்கமான முறையில் தொடர்ந்து நம்ம வளர்க்கவும் செய்யலாம். இவ்வாறு நெல் வயலில் வாத்து வளர்க்கும்போது மண்ணில் உள்ள நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், கால்சியம் மற்றும் கந்தகத்தினுடைய அளவு அதிகமாகி மண் வளமும் நமக்கு வந்து மேம்படுவதாக ஆய்வுகள் சொல்கின்றன. அதனால் நம்ம நெல் உற்பத்தியும் மகசூலும் அதிகமாகிறது. நெல் அறுவடை முடிந்த பிறகு வாத்துக்கள் நெல் வயலில் அனுமதிக்கப்படும் போது இந்த உதிர்ந்த நெல்மணிகள் நத்தை மற்றும் களைகளை உண்டு வளர்வதனால அதன் இறைச்சி மற்றும் முட்டை உற்பத்தியானது அதிகரிக்கிறது. அதே போல் வாத்துக்களை முட்டைக்காக தொடர்ச்சியாக வளர்க்கும்போது இயற்கை உணவு கிடைக்காத காலங்களில் தீவனம் அளிக்க தேவையான வசதிகளை செய்து நம்ம வந்து செய்து கொள்ள வேணும். இவ்வாறு வாத்து வளர்ப்பை நெல் வயலில் ஒருங்கிணைந்த பண்ணையமாக வளர்க்கும்போது நெல் உற்பத்தி 20% அதிகமாகிறது. அதே போல் நெல் உற்பத்தி, வாத்து முட்டை மற்றும் இறைச்சி உற்பத்தியின் பயனாக நெல்லை மட்டுமே தனியாக உற்பத்தி செய்யும்போது கிடைக்க லாபத்தை விட 80% அதிக லாபம் கிடைப்பதாக ஆய்வு முடிவுகள் வந்து தெரிவிக்கின்றன. இந்த நிலத்தை பயன்படுத்தும் முறை எப்படின்னு நம்ம பார்க்கலாம். நெல் வயலில் நீர்ப்பாசனம் முடிந்த பிறகு மாட்டு சாணமோ அல்லது மக்கிய உரமோ ஹெக்டருக்கு 5 டன் என்ற விகிதத்தில் நம்ம வந்து இடணும். நெற்பயிர்களுக்கு இடையே பாரம்பரிய முறையை காட்டிலும் சிறிதளவு அதிக இடைவெளி விட்டு வாத்துக்களை உள்ளே சென்று வர உதவியாக இருக்கும். நெல் வயல்களில் நடவுக்கு பின்பு 10லேருந்து 15 நாட்கள் முதல் நெல்மணிகள் பூக்கும் வரை வாத்துக்களை வயல்வெளிகளில் அனுமதிக்கலாம். நெல் வயல்களில் 2 மாதத்திற்கும் அதிகமான வயதுடைய வாத்துக்களையே அனுமதிக்க வேண்டும். குறைந்தபட்சம் 1 ஹெக்டருக்கு 100 வாத்துக்கள் என விடும்பொழுது நமக்கு நல்ல பயன் கிடைக்கும். அதிகபட்சமாக 400 வாத்துக்கள் வரை விடலாம். இம்முறை வளர்ப்பானது அதிக மழை பொழிவும் தாழ்வான வண்டல் மண் உள்ள நெல் விளையும் இடங்களுக்கும் ஏற்புடையது. இதில் இந்த மாதிரி வளர்க்குறதுனால என்னென்ன பயன்கள் இருக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா, நெல் வயல்களில் வாத்துக்கள் மேய்ப்பதன் மூலம் களைகள் மற்றும் தேவையற்ற பூச்சிகள் நீக்கப்படுகின்றன. வாத்துக்கள் களிமண்ணை கிளறுவதன் மூலம் அதனுள்ள பொதிந்திருக்கும் ஊட்டச்சத்துக்கள் நெற்பயிர்களுக்கு கிடைக்கின்றன. அதனுடன் வாத்தின் எச்சமும் வயல்களில் இயற்கை உரமாக அமைகிறது. தேவையற்ற ரசாயன பயன்பாட்டை தவிர்க்கப்படுவதனால உற்பத்தி செலவு குறைக்கப்படுகிறது. இம்முறையில் நெல் மற்றும் வாத்தின் உற்பத்தி அதிகமாக இருப்பதனால அதிக லாபம் கிடைக்கிறது. இந்த ஒருங்கிணைந்த பண்ணையமானது விவசாயிகளுக்கு நிரந்தர வாழ்வாதாரத்தை பெற உதவுகிறது. வாத்து இனங்களை தனியே வளர்ப்பதை காட்டிலும் விவசாயத்துடன் ஒருங்கிணைக்கும் பொழுது அதிக லாபம் கிடைக்கிறது. இவ்வாறாக ஒருங்கிணைந்த பண்ணையில் வாத்து வளர்ப்பை மேற்கொண்டு நிலையான வருமானம் பெற்று பெருவாழ்வு வாழ அனைத்து விவசாய பண்ணையாளர்களுக்கும் எங்களுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். என்ன பட்டக்கா, ஒருங்கிணைந்த பண்ணையத்திற்கு ஏற்ற வாத்து வளர்ப்பு தொழில்நுட்பங்கள் குறித்து காஞ்சிபுரம் உழவர் பயிற்சி மைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் கே பிரேமவல்லி அவங்க சொன்ன தகவல்களை கேட்டிங்களா? அருமையாக சொன்னாங்கல்ல? ஆமாம் முத்தழகு, நல்லா விவரமாக சொன்னாங்க. வாத்துகளில் என்னென்ன வகை இருக்குது, அதை எப்படி பண்ணை அமைச்சு பராமரிக்கணும், இப்படி பல விவரங்களை தெளிவாக சொல்லிட்டாங்களே.
அக்கா, உங்க நெல் வயல்லையே கூட வாத்துகளை வளர்க்கலாம். அதனால உங்களுக்கு நெல் உற்பத்தி அதிகமாகும். ஆமா முத்தழகு, அந்த விவரத்தையும் கேட்டேனே. அப்புறம் என்னக்கா? அப்புறம் என்னவா, இதோ இப்போவே சந்தையில வாத்துகளை வாங்கி வந்துடுறேன். ஆமாமா, பட்டக்காதான் பட்டு பட்டுன்னு முடிவெடுக்கிறவங்களாச்சே. பின்ன ஒருங்கிணைந்த பண்ணையத்துல வாத்து வளர்க்குறதால நமக்கு கூடுதல் வருமானம் கிடைக்கும் போது எப்படி விடுவேன் சொல்லு? பின்ன பட்டக்காவா கொக்கா? கொக்கு இல்ல முத்தழகு, வாத்து வாத்து. பேசாத குழந்தை அம்மா கால்நடை நமக்கு, அதை பேணுவதில் கவனம் ரொம்ப இருக்கணும் உனக்கு. பேசாத குழந்தை அம்மா கால்நடை நமக்கு, அதை பேணுவதில் கவனம் ரொம்ப இருக்கணும் உனக்கு. முகம் பார்த்து வகையறியும் தாயவள் போலே, கால்நடை பார்த்து விதம் புரிந்து செயல்படும் மேலே. முகம் பார்த்து வகையறியும் தாயவள் போலே, கால்நடை பார்த்து விதம் புரிந்து செயல்படும் மேலே. பேசாத குழந்தை அம்மா கால்நடை நமக்கு, அதை பேணுவதில் கவனம் ரொம்ப இருக்கணும் உனக்கு. மாசான தண்ணீரும் வீணான தீவனமும், மாசான தண்ணீரும் வீணான தீவனமும், காணாத நோயெல்லாம் காண வைக்கும் காரணமாம். மாசான தண்ணீரும் வீணான தீவனமும், காணாத நோயெல்லாம் காண வைக்கும் காரணமாம். தொண்டை அடைப்பான் துள்ளுமாறி நோய், நுண்ணுயிரால் வரும் சப்பை நோய் என்று. தொண்டை அடைப்பான் துள்ளுமாறி நோய், நுண்ணுயிரால் வரும் சப்பை நோய் என்று. கூடாத நோயெல்லாம் கூடி வந்து பயமுறுத்தும், கூடாத நோயெல்லாம் கூடி வந்து பயமுறுத்தும். பேசாத குழந்தை அம்மா கால்நடை நமக்கு, அதை பேணுவதில் கவனம் ரொம்ப இருக்கணும் உனக்கு. அடுத்து வருவது வேளாண் செய்திகள். விதை தர மேம்பாட்டு தொழில்நுட்பங்கள். விதையே விவசாயத்தின் அடிப்படை ஆதாரம். தரமான விதைகளை பயன்படுத்துவதன் மூலம் அதிக முளைப்பு திறன் மற்றும் பயிர் எண்ணிக்கையை பராமரிக்க இயலும். வயல்வெளிகளில் விதைகளின் வீரியத்தை ஊக்குவித்து விதையின் முளைப்பு திறனை துரிதப்படுத்தவும், விதைகள் பூஞ்சான தாக்குதலுக்கு உட்படாமல் இருக்கவும் பல்வேறு வகையான விதை நேர்த்தி முறைகள் கையாளப்படுகின்றன. விதை நேர்த்தியின் வகைகளாவன ரசாயன விதை நேர்த்தி, பூஞ்சான கொல்லி விதை நேர்த்தி, நுண்ணுயிர் விதை நேர்த்தி, சிறப்பு விதை நேர்த்தி. முதலாவதாக ரசாயன விதை நேர்த்தி பற்றி தெரிந்து கொள்வோம். பூச்சி மற்றும் பூஞ்சான கொல்லிகளை பயன்படுத்தி விதை நேர்த்தி செய்வதால் விதைகளை பூச்சி மற்றும் பூஞ்சான தாக்குதலிலிருந்து பாதுகாப்பதுடன் அவற்றின் முளைப்பு திறன் மற்றும் நாற்றுகளின் வீரியத்தை அதிகரிக்கலாம். அடுத்ததாக பூஞ்சான கொல்லி விதை நேர்த்தி. 1 கிலோ விதைக்கு 2 கிராம் கார்பன்டாசிம் அல்லது 4 கிராம் ட்ரைகோடர்மா விரிடி அல்லது 10 கிராம் சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் கொண்டு விதை நேர்த்தி செய்து 24 மணி நேரம் கழித்து பின்னர் ரைசோபிய விதை நேர்த்தி செய்ய வேண்டும். அடுத்ததாக நுண்ணுயிர் விதை நேர்த்தி.
நுண்ணுயிர் விதை நேர்த்திக்கு ரைசோபியம் மற்றும் பாஸ்போபாக்டீரியா போன்ற நுண்ணுயிரிகளை பயன்படுத்தி விதை நேர்த்தி செய்ய வேண்டும். இதற்காக தேவைப்படும் பொருட்களாவன ரைசோபியம் 1 பாக்கெட் அதாவது 200 கிராம், பாஸ்போபாக்டீரியா 1 பாக்கெட் 200 கிராம், அரிசி கஞ்சி 1 லிட்டர். முதலில் 1 லிட்டர் ஆரிய வடிகஞ்சியில் ரைசோபியத்தையும் பாஸ்போபாக்டீரியாவையும் கொட்டி ஒரு குச்சியை கொண்டு நன்கு கிளற வேண்டும். விதைகளை சாக்குப்பையின் மேல் பரப்பி நுண்ணுயிர் கலவையை விதைகளின் மேல் தெளிக்க வேண்டும். நுண்ணுயிர் கலவை விதைகளின் மீது நன்கு படும்படி மேலும் கீழும் புரட்டி 15 முதல் 30 நிமிடங்கள் நிழலில் உலர்த்த வேண்டும். உலர்த்திய விதைகளை 24 மணி நேரத்திற்குள் விதைக்க பயன்படுத்த வேண்டும். அடுத்ததாக சிறப்பு விதை நேர்த்தி. விதைகளின் முளைப்பு திறன் மற்றும் வீரியத்தை மேம்படுத்தும் விதை நேர்த்தி முறையே சிறப்பு விதை நேர்த்தியாகும். விதைகளை தேவையான நீர் அல்லது ரசாயன கரைசலில் ஊற வைத்து பின் பழைய ஈரப்பதத்திற்கு உலர்த்துவதால் வறட்சியை தாக்கும் தன்மை பெறுகின்றன. இது மானாவாரி விதைப்பிற்கு பரிந்துரைக்கப்படும் விதை நேர்த்தி முறையாகும். விதைகளை கட்டுப்படுத்தப்பட்ட முறையில் நீரேற்றம் செய்து முளைப்புத்திறன் காரணிகளை முளைவேர் வரும் வரை துரிதப்படுத்துவது விதை ஊக்குவித்தல் ஆகும். ஊக்குவிக்கும் முறைகளாவன நீர் மூலம் ஊக்குவித்தல், உப்பு நீர் மூலம் ஊக்குவித்தல், ஆஸ்மாட்டிக் கரைசல் மூலம் ஊக்குவித்தல், ஈரமணல் மூலம் ஊக்குவித்தல். இந்த 3 முறைகளில் விதைகளை அதற்குரிய குறிப்பிட்ட அடர்த்தி உள்ள கரைசலில் குறிப்பிட்ட நேரம் வரை ஊற வைத்து மீண்டும் முன்பிருந்த ஈரப்பதம் வரும் வரை உலர்த்த வேண்டும். ஈரமணல் மூலம் ஊக்குவித்தல் முறையில் விதைகளை போதுமான ஈரம் தாங்கும் தன்மை உடைய ஈரமணலில் கலந்து துளை உடைய பிளாஸ்டிக் பையில் வைக்க வேண்டும். ஒருமித்த விதை நேர்த்தி பற்றி தெரிந்து கொள்வோம். விதையின் தரத்தை மேம்படுத்த பல்வேறு தொழில்நுட்பங்களை ஒருங்கிணைத்து நேர்த்தி செய்வதே ஒருமித்த விதை நேர்த்தி முறையாகும். விதைகளை தேவையான ஊட்டச்சத்துக்கள் மற்றும் ரசாயன பொருட்கள் கொண்டு விதையின் பருமனை அதிகரிக்கவும் தனிமைப்படுத்தவும் உருவகப்படுத்தவும் உதவும் ஒரு எளிய விதை நேர்த்தி முறையே விதை முலாம் பூசுதல் ஆகும். காய்கறி மற்றும் சிறுதானிய விதைகள் சிறியதாக இருப்பதால் இயந்திரங்களின் மூலம் விதைப்பது கடினமாகும். எனவே முலாம் பூசிய விதைகள் அளவில் பெரியதாகி குழித்தட்டு நாற்றங்காலில் விதைப்பிற்கு ஏதுவாகிறது மற்றும் 1 ஏக்கருக்கு தேவையான விதை அளவும் குறைகிறது. ஒவ்வொரு விதைக்கும் தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கப் பெறுவதால் முளைத்த பின் செடிகள் வறட்சியை தாங்கி நன்கு வளர்வதுடன் அதிக எண்ணிக்கையில் தூர்கள் பிடித்து அதிக விளைச்சல் பெற ஏதுவாகிறது. விதை நேர்த்தியின் போது தேவையான முன்னெச்சரிக்கை பற்றி தெரிந்து கொள்வோம். புரதச்சத்து மிக்க பயிர் வகை விதைகளில் நீர் உறிஞ்சும் திறன் அதிகமாக இருப்பதால் விதை நேர்த்தியின் போது 3 மணி நேரத்திற்கு மேல் ஊற வைப்பதை தவிர்க்க வேண்டும். நேர்த்தி செய்யப்பட்ட விதைகளை மனிதர்கள் மற்றும் விலங்குகளின் உணவாக பயன்படுத்தக்கூடாது. நேர்த்தி செய்ய பயன்படுத்தும் ரசாயனங்களை அதிகமாக உபயோகிக்கும் போது விதைகளில் அதிக பாதிப்பு ஏற்படும். எனவே பரிந்துரைக்கப்பட்ட அளவு மட்டுமே உபயோகிக்க வேண்டும். இந்த விதை நேர்த்தி தொழில்நுட்பங்களை கடைபிடித்து விதைப்பதன் மூலம் விதைகளின் முளைப்பு திறன் மற்றும் வீரியம் அதிகரிப்பதுடன் விதை வயலில் அதிக அளவில் பயிர் எண்ணிக்கையை பராமரித்து அதிக விளைச்சல் கிடைக்கப்பெற வழிவகை செய்கின்றன. இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள். பொருளத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பில் உதவி பி. சண்முகப்பிரியா. உண்ணும் பொருளத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பு எஸ். முருகேசன். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.